இனிய நாள், பெருமானுடைய திருவருளை பெறக்கூடிய நாளாக இந்த வியாழக்கிழமை. வியாழன் அப்படின்னு சொன்னா குரு குருவருள் கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடம். அப்படி இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா அப்படின்னா தமிழ். தமிழ் சுந்தரரை சுவாமி சொற்றமிழால் என்னை பாடுக அப்படின்னு சொல்லுவாங்க. சொற்றமிழால் என்னை பாடுக. அதனால பாரதியார் சொல்றார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இவ்வுலகத்தில் எங்கும் காணும் அப்படின்னு சொல்றார். தமிழுக்கு அமுதென்று பெயர். அதனால தமிழுக்கும் ஞான சம்பந்தருக்கும் ஒரு தொடர்பு. எல்லாரும் அப்பாவோட இன்சில போடுவாங்க முன்னாடி. ஆனா ஞான சம்பந்தர் தன்னுடைய பேருக்கு முன்னாடி தமிழை போடுறார். தமிழ் ஞான சம்பந்தன், தமிழ் விரகன் ஞான சம்பந்தன், தமிழ் சுற்றுமுற்றுமாய் ஞான சம்பந்தன் அப்படின்னு தமிழையும் தன்னையும் பிரிக்க முடியாத பெருமான் என்று சொன்னால் அது ஞான சம்பந்த பெருமானை தவிர யாரும் கிடையாது. அவர் பதிகங்கள் தான் அது இவ்வளவு நேரம் பாடுறோம். அப்படி சமணர்கள் விடல, எங்க சமயம் தான் உயர்ந்ததுன்னு மதுரையில சொக்கலிங்க பெருமான் கிட்ட போயிட்டு முறையிடுறார். எப்படி முறையிடுறாருன்னா, வேள்வியை நிந்தனை செய்து சமணர்களை இந்த பதிகத்தை பாடிதான் ஜெயிக்கிறார் சுவாமி. அப்பேற்பட்ட வெற்றிகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய பதிகம் இந்த பதிகம். இரண்டாவதா அனல்வாது புனல்வாது செய்யறாங்க. அங்கேயும் ஒரு 2 பதிகங்கள் எடுத்து விடுறார். தமிழ்ல தான் பாடினார் ஞான சம்பந்தர். போகமாத்த பொன்முலையால் போகமாத்த பொன்முலையால் தன்னோடு பொன்னகலும் பாத மாத்த வெள்ளெற்று அண்ணல் பரமேட்டி ஆகமாத்த தோளுடையின் போகன ஆடையின் மேல் ஆகமாத்த நம் பெருமான் சமணர்கள் கிட்ட அனல்வாது ஜெயிச்சாச்சு. இரண்டாவது புனல்வாது செய்யறார் ஞான சம்பந்தம். புனல்ல உங்க சமயத்தினுடைய கோட்பாடுகளை எழுதுங்க, எங்க சமயத்தினுடைய கோட்பாடுகளை எழுதுறோம், தண்ணியில விடுறோம். யாருடைய கோட்பாடு தண்ணியை எதிர்த்துக்கிட்டு வருதோ அவங்களுடைய சமயம் உயர்ந்தது அப்படின்றார். அப்படி சமணர்கள் அஸ்தினா அஸ்தி அஸ்தினா அஸ்தி அப்படின்னு சொன்ன ஒரு ஆயிரக்கணக்கான ஏடுகளை அப்படி சொட்டி தண்ணியில விடுறாங்க. தண்ணி வேகத்தோட அந்த ஏடுகள்லாம் அடிச்சுட்டு ஓடிடும். ஆனா சிவபெருமானுடைய இந்த தமிழ் என்று சொல்லக்கூடிய தமிழ் வேதம் ஞான சம்பந்தருடைய திருக்கருணையினால பாடுறார். அந்த பதியத்தை பாடுறார். வாழ்க அந்தனர், முதல்ல அடியெடுத்து கொடுக்கிறார். வாழ்க அந்தனர், அந்தனர்கள் வாழும் அந்த இடத்துல அப்படின்னு. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் கீழ சம்புண வேதனம் ஓடுக. மங்கையர் தரிசியமாக்கு ஏதாவது கைமாறு செய்யணும்னு சொல்லி அந்த அடியிலே கொடுக்கிறார். வேதனும் போகுக ஆழ்க தீயதெல்லாம், ஆழ்க தீயதெல்லாம் அடுத்த வரையிலே சொல்றார். ஆழ்க தீயதெல்லாம் அரணாமலே போகுக வையகம் துயர்த்திகவே, வையகம் துயர்த்திகவே அப்படின்னு பாடினார் ஞான சம்பந்தர். இந்த ஏடு இந்த கரையை எதிர்த்துட்டு வந்துச்சான். அப்படி ஒதுங்கின இடம் தான் திரிவேடகம் அப்படின்னு. இப்படி சமணர்களை எல்லாம்
கடு வச்சினார். இந்த மாதிரி கம்மம் கட்டி அவங்களே கடுவுல போய் நாங்களே இறந்து போயிடுவோம். அப்பேற்பட்ட புகழுக்குரியவர் ஞானசம்பந்தர். கூன் பாண்டியனாக இருக்கக்கூடிய அந்த பண்ணனை